இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு சொல்கிறேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 90 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி டே 42 ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டர் வரல. கடைசியில் நமக்கு பசி தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு உளுத்தங்கச்சி கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரே ஒரு சிப்பு தான் வச்சேன். அதுக்குள்ளே பார்த்தா 2 ஆர்டர் ஒரே டைமில் நமக்கு போட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்றப்ப தான் இவங்களுக்குலாம் மூக்கு வேர்த்து ஆர்டர் போட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆர்டரையும் பிக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர் பிளேஸுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு. ஒரு பேக் கூட போட்டு கொடுக்காம நம்ம கையில் அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம பேக்கில் பாதி கீழே ஊற்றி போச்சு, பாதி தான் நம்ம கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்ணோம். இந்த ஆர்டர் தாங்க நமக்கு சம்பவமே ஆரம்பிச்சது. என்னென்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. அங்கே போய் கால் பண்ணால் கஸ்டமர் கால் அட்டன் பண்ணவே இல்லை. 5 கிலோமீட்டர்னா கூட ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். இது 15 கிலோமீட்டராக இருந்ததுனால ஆர்டர் கேன்சல் பண்ணாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பெட்ரோல் போக நமக்கு 950 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 34,682 கூட்டினோம்னா 35,632 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.